எனவே பொச்சாமையாவது கடமையை மறந்து நிற்றல். ஒழுகுதல் என்று காட்டுகிறார் ஆசிரியர். அதுல முதல் குறள், இறந்த வெகுளியின் தீரே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. சிறந்த உவகை மகிழ்ச்சி, நமக்கு வரக்கூடிய நிறைந்த மகிழ்ச்சியில நாம் மகிழ்ந்திருக்கிற பொழுது ஒருவனுக்கு மறதி உண்டாகுமே, ஆனால் சோர்வு அளவுக்கு மீறி வருமையானால் அது வெகுளியை விட தீரேனர், கோபத்தை விட கொடியதாகும். எப்பொழுதும் மறதி அலட்சியம் எப்ப வரும் என்று சொன்னால் மிகுதியான உவகை வருகிற பொழுதுதான். அந்த மிகுதியான உவகை வருகிற காலத்திலே நாம் அந்த அலட்சிய போக்கு, கடமையை மறத்தல் வறுமையானால் அது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை காட்டிலும், கோபத்தால் வரக்கூடிய தீமையை காட்டிலும் அது தீமையாகும் என்று காட்டினார். அது பகைவருக்கு சொல்லுகிற வகையில மிகுதியான மகிழ்ச்சி, பெரும்பெருகம், பேரின்பம், பெருமிதம் இவற்றால் வருவது மிகுதியான உவகை. அப்படி வருகிற பொழுது பகைவரை அடர்த்தற்கு கொடியோரை கொடுத்தல் வேண்டும். அப்பொழுது அதற்கு வெகுளி ஒரு வகையில பகைவரை கொண்டு, அதை காட்டிலும் தீயது இந்த கடமையை மறத்தல் என்று இதில காட்டுகிறார். அப்ப அளவு கடந்த கோபத்தை காட்டிலும் தீமை எது என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சியால் நாம் நம் கடமையை மறப்பதுதான். எனவே அளவுக்கு மீறிய கோபம் என்ன செய்யும் என்றால், யாரோ ஒருத்தர் மியூட் போடல பாருங்க, எல்லாரும் மியூட் போட்டிருக்காங்க, ஒருத்தர் போடல. அளவு கடந்த கோபத்தின் காரணத்தால் அந்த கோபம் தன்னையே கொள்ளும். கடமைகளை அலட்சியப்படுத்தி மறப்பதும் தனக்கே ஈடாக முடியும் என்று இந்த முதல் குறள் மூலமாக ஆசிரியர் நமக்கு எளிதாக காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது திருக்குறள், பொச்சாப்பு கொள்ளும் புகழை அருகே நிச்சய நிரம்ப கொள்ளாது. பொச்சாப்பு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யாமல் விடுவோமே, ஆனால் புகழை கொள்ளும் பொச்சாப்பு, புகழை கொள்ளும் பொச்சாப்பு. எனவே ஒருவனுக்கு வர வேண்டிய புகழை அவன் மறதியின் மூலமாக அது கெடுத்து விடுங்கிறார். அறிவினை நிச்சம் நிரப்ப கொன்றாங்க. கொஞ்சம் குரல் எழுத்து மட்டும் பெருசா காமிங்க. அறிவினை நிச்ச நிரப்ப எடுக்குமாறு போல, நிச்ச நிரப்பு என்பது நாடோறும் இரவால் வருந்தி தன் வயிறை நிரத்தலுக்கு நிச்ச நிரப்பு.
அது அடிப்படையால் மாற்று உண்டாயும் அவருக்கு இழிவரல் செயலால் பாவத்தாரும் எழுத விட்டு விட்டு கேக்குதுமா. அடியனுக்கு அப்படிதான் கேக்குது. எதுக்கும் ஆடியோவை மியூட் பண்ணுகிறேன், அப்ப கேட்குமான்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, எனவே நமக்கு இருக்கிற மதிப்பை பாவத்தாலும் இழிவாலும் நாள்தோறும் இறந்து தயிர் நிறைத்தவன் அவனுக்கு மதிப்பை அளிக்கும். அது போல மறதியும் புகழுடையவனிடத்திலே வறுமையானால் அது அவனுக்கு மிகப்பெரிய கேட்டை விளைக்கும், நன்மதிப்பை கெடுக்கும் என்று காட்டினார். ஆக உலகத்திலே தாம் பிறரை இகழும் இகழ்ச்சியானது அந்த இகழ்ச்சியின் மூலம் அவரது புகழ் நீங்கும், அது அழிக்கப்படும். அது எது போல என்றால், ஒருவரது அறிவுடைமையை சிலரிடத்திலே சென்று இறக்கும் இறப்பானது அந்த உண்மையை கெடுப்பதைப் போல. அது பின்னால வருகிற ஞான நூல்களிலே இலக்கியங்கள்ல காட்டினார்கள். குடிப்பிறப்பழிக்கும் விழுப்பம் கொல்லும் பிடித்த கல்வி பெரும்புனை விடும் நான் அழிகளையும் மானலில் சிதைக்கும் பூன்முனை மாதரொரு புறக்கடை நடத்தும் பசிப்பிணி என்னும் பாவி என்று மணிமேகலையில பசி என்கிற ஒரு பிணி வறுமையானால் அந்த பிணியின் மூலம் என்னென்ன வரும்னு காட்டுகிறார். குடிப்பிறப்பழிக்கும், விழுப்பம் கொல்லும், பிடித்த கல்வி பெரும்புனை விடும், நான் அணி களையும், மானலில் சிதைக்கும், பூன்முனை மாதல் ஒரு புறக்கடை நிறுத்துனர். அத்தகைய நிலைதான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத பொழுது நமக்கு அது வந்து சேரும். எனவே இது எல்லா இனத்தவருக்கும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிற வகையிலே பொச்சாப்பு புகழை கொள்ளும், அறிவினை நிச்ச நிரப்ப கொள்ளான். அறிவை தினம் வந்து வாட்டுகின்ற வறுமை எப்படி அழித்து விடுமோ, வறுமை வந்தால் நம் அறிவு முழுவதும் கெட்டுவிடும். அது வறுமை வந்தா மிடி என்ற ஒரு பாவி வழிப்படினே எவையவை போகும் என்று அருணகிரிநாதர் கூட காட்டுகிறார். படிவும் தனமும் குணமும் குலமும் குடியும் குடி போகியவா, இவையெல்லாம் போய்விடும். அது ஒப்ப நீ கடமையை மறந்து விடுவாயே, ஆனால் உன் புகழை அழித்து விடும். அப்ப நாள்தோறும் ஒருவன் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வறுமையானால் அந்த வறுமை அவனது அறிவை பழுங்கடித்துவிடும். அதை போல ஒருவனது புகழை அவனது கடமை
செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் மறப்பதால் கெடுத்துவிடும் என்று காட்டுகிறார். இதில் நிச்சம் என்ற சொல் இருக்கிறது, நிரப்பு என்ற சொல் இருக்கிறது. நிச்சம் என்பது நாள்தோறும், நிரப்பு என்பது வறுமை. எனவே நாள்தோறும் பிச்சை எடுத்து உண்ணுகிற அளவுக்கு வறுமை இருக்குமே, ஆனால் அவனுடைய அறிவை அந்த வறுமை போக்கிவிடும். அதை போல கடமை மறதி இருக்குமே, ஆனால் உன் புகழை அழித்துவிடும் என்று இரண்டாவது குறளிலே ஆசிரியர் காட்டுகிறார். மூன்றாவது குறள், பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ், அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும். எனவே மறதி உடையவருக்கு புகழும் பெருமையும் கிடைக்காது. அது உலகத்து எப்பால் நூலோருக்கும் துணிவு. அதுல உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தினருக்கும், எல்லா பகுதியினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும் என்று மூன்றாவது குறள்ல பொச்சாப்பார்க்கு புகழ்மை இல்லைன்னார். பொச்சார்ந்து ஒழுகுவாருக்கு புகழ் உடைமை இல்லாமல் போய்விடும். அது யார் யாருக்குன்னா, அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு. இது நீதி நூல் சொல்பவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே எந்த வகையான நூலுடையவர்களுக்கும் இது முடியும் என்று காட்டினார். அது கார் 40 ஒரு நூல்ல இதே கருத்தை அந்த நூலாசிரியர் காட்டுகிறார். பொச்சாப்பில்லாத புகழ் வேள்வித்தீ போல் எச்சாரும் என்னும் மழை என்று காட்டினார். நல்ல தொடருங்க. பொச்சாப்பில்லாத புகழ், கடமையை மறவாத பொழுது வரக்கூடிய புகழ் இருக்கிறதே, அது எது போலன்னு கார் 40 ஆசிரியர் காட்டுகிறார். வேள்வித்தீ போல் எச்சாரும் என்னும் மழை. வேள்வியின் பயன் வீழ்புணல் ஆவது என்று காட்டினார். எனவே வேள்வியால் நல்ல மழை பொழியும். அதுபோல கடமை மறவாத நிலையிலே வரக்கூடிய புகழ் நமக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்று காட்டினார். ஆனால் இந்த குறளிலேயும் ஆசிரியர் அருமையா காட்டுகிறார். செய்ய வேண்டியவற்றை அலட்சியப்படுத்தும் கடமை மறதி உடையவர்களுக்கு புகழின் காரணமான வரக்கூடிய செயல்கள் எவையும் அவனுக்கு அமையாது. இது நீதி நூல் படிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அந்தந்த துறை சார்ந்த எல்லா வகைப்பட்ட நூலுடையாருக்கும் இந்த கருத்து உடையது என்று மூன்றாவது குறள் மிகச்சிறந்த குறள். பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ், முடிவு நிறைவா சொன்ன. இது நீதி நூல் சொல்லுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சார் மக்களுக்கு மட்டுமல்ல, எப்பால் நூலோர்க்கும் துணிவு என்று காட்டினார் இந்த குறளில். அடுத்த குறள், அச்சம் உடையார்க்கு அறங்கில்லை, ஆங்கில்லை பொச்சாப்புடையாருக்கு நன்கு.
உள்ளத்துக்குள்ளே பயம் கொண்டவர்களுக்கு வெளியில காவல் இருப்பதால் என்ன பயனும் ஏற்படும். அதே போலதான் மறதி உடையவர்கள் உயர் பதவி கிடைத்தாலும் அவர்களுக்கு பெரிய பலன் ஒன்றும் வந்து சேராது. அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை. அரண் அச்சமுடையார்க்கு இல்லை. காடு மலை முதலிய அரண்களுக்குள்ளே நின்றாலும் கூட மனதிலே பயம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அரணால் அவனுக்கு பயனில்லை. அதை போல ஆங்கு நன்கு பொச்சாப்புடையார்க்கு இல்லைனர். ஆங்கில்லை என்பதை இப்படி உரை செய்யுங்க. ஆங்கு பொச்சாப்புடையார்க்கு, ஆங்கு நன்கு பொச்சாப்புடையார்க்கு இல்லை. எனவே செல்வமெல்லாம் உடையவராக இருந்தாலும் கூட மனதிலே கடமையை செய்ய மறப்பவர்களுக்கு அந்த செல்வத்தால் பயன் ஏதும் இல்லை என்று காட்டினார். அதில் இங்க நன்கு என்று ஒரு சொல் போட்டார் பாருங்க. ஆமா, அந்த நன்கு என்பதற்கு நன்மை என்று பொருள். எனவே நன்மைக்கு ஏதுவாகலின் நன்கு என்று காட்டினார். உள்ளத்துக்குள்ள பயமுடையவர்களுக்கு அரண் அழிவதைப் போல மறதி உடையவர்களுக்கு எல்லா செல்வங்களும் அழிந்து போகும் என்று காட்டினார். அது ஒரு ஆசிரியர் அருமையா காட்டினார். ஒரே ஆசிரியர், பேடியான பேருக்கு அரண் இல்லைனார். பேடினா பயப்பட்ட, அஞ்சுகிற. கேரள நாட்டுல பயப்படுறவங்களுக்கு பேடின்னு பேர். பேடியான பேருக்கு அரண் இல்லை என்றே 4வது சொல்ல காட்டினார். அதாவது நீ எவ்வளவு பெரிய பாதுகாப்பான கோட்டைக்குள்ளே இருந்தாலும் கூட கோட்டைக்குள்ளே இருப்பவனுக்கு மன அச்சம் இருக்குமே ஆனால் அந்த கோட்டையால் அவனுக்கு, அதை போல மிகப்பெரிய செல்வம் உடையவர்களாயினாலும் கூட கடமை மறதி உடையவர்களுக்கு அவற்றால் வரும் நன்மை இல்லை என்று 4வது குறளிலே காட்டினார். 5வது குறள், முன்னுற காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். முன் உறக்காவாது இழுக்கியான் தன் பிழை. துன்பம் வருகிற பொழுது முன் உணர்ந்து அதை தடுத்து தன்னை காத்துக்கொள்ள மறந்தவன் இருக்கிறானே, அவன் அந்த துன்பத்தால் கஷ்டப்படுகிற பொழுதுதான் அடடா நாம இதை இப்படி விட்டுட்டோமே, தன் தவறை நினைந்து வருந்துவான். என நினைவூட்டுகிறார். முன்னுற காவான். முன்னுற காத்தலாவது நமக்கு தாக்காமல் தன்னால் காக்கப்படுகிற துன்பங்களே அவை வருவதற்கு முன்னே அறிந்து அப்படி காவாமல் மறந்து விடுவானே ஆனால் பின் ஊறு தன் பிழை இறங்கிவிடும். பிறகு அந்த தன்னிடத்திலே வரக்கூடிய அந்த பிழைகள் வந்துற்ற காலத்திலும்
காக்க முடியாமையால் அந்த பிழைப்பை நினைத்து அப்ப நாம் முன்னுற காக்கக்கூடிய துன்பங்கள் எவை எவை என்றால் நாம் சோர்வாய் இருக்கிற பொழுது பகைவர்கள் நம்மை நோக்கி வரச்சு. அதனால் பொச்சாப்புடையார்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை இந்த குரலில காட்டினார். அதாவது காக்கப்படும் துன்பங்கள் எவை என்றால் நாம் மறந்திருக்கிற வேலை பார்த்து பகைவர்கள் வந்து விடுவார்கள், கழிவர்கள் வந்து விடுவார்கள். எனவே அந்த மறதி நமக்கு கட்டாயம் கூடாது என்று காட்டுகிறார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இறையருள் முயற்சியோடு வரக்கூடிய துன்பங்களை முன்னதாக அறிந்து அதற்குரிய காலத்திலே அதை காக்காமல் அலட்சியமாக இருப்பவன் பிறகு அந்த துன்பம் வந்து தன்னை தாக்குகிற காலத்திலே அதை அறிந்து அவற்றை தடுக்க முடியாமல் போய்விடும். அப்பொழுது தடுக்க முடியாத நேரத்தில் நாம் முன்பு இப்படி பிழை செய்து விட்டோமே என்று அந்த பிழைக்காக மிகவும் வருந்த வேண்டியிருக்கும். எனவே முன்னுற காக்க வேண்டும் என்பதை 5வது குறள்ல அழகுபட காட்டியிருக்கிறார். 6வது குறள், இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில்லை. இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயினர். ஒரு பெரியவர்களுக்கு, ஒரு அரசருக்கு, ஒரு தலைவனுக்கு மறவாமை குணம் ஒன்று இருக்குமேயானால் அது யாரிடத்திலேயும் எக்காலத்திலேயும் அது வாய்க்கப்பெறுமேயானால் அகுது ஒப்பது இல். அதற்கு ஒப்பாக நன்மை பெரிது இல்லை என்று காட்டினார். எனவே தான் பிடித்த நெறி குலையாமல் யாருக்கும் ஒரே தன்மையான குணம் பெற்றால் அதுபோல குணம் வேறு இல்லை. மன்னனாக இருப்பவன் ஒருத்தரை ஒருத்தர் இகழாமை குணம் அவனுக்கு வாய்க்குமேயானால் அந்த வாய்ப்பால் கிடைக்கக்கூடிய நன்மை இருக்குது பாருங்கள், அதற்கு ஒப்பா இன்னொரு நன்மை உலகத்திலேயே கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் ஆழமா நோத்துல காட்டினார். இழுக்காமை வழுக்காமை. இழுக்காமை அது வழுக்காமை. ஒருத்தருக்கு 2 வரக்கூடாது. மறதியும் சோம்பலும். சோம்பலாலதான் மறதி வருகிறது. ஆக ஒரு மனிதனுக்கு மறதியும் சோம்பலும் இல்லாத தன்மை அவனை விட்டு நீங்காமல் கிடைக்குமானால் அதை போல நன்மை தரக்கூடியது உலகத்தில் வேறொன்றும் இல்லை என்று காட்டினார். எனவே யாரிடத்திலேயும் எக்காலத்திலேயும் அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையோ
உதவிகளையோ அலட்சியப்படுத்தி மறவாது இருக்க வேண்டும். யாரிடத்திலே எக்காலத்திலே யார் யாருக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ, உதவிகளை செய்ய வேண்டுமோ, அதை அலட்சியப்படுத்தி மறவாது இருக்கக்கூடிய ஒரு நன்மையான குணம் ஒருவனுக்கு ஒரு சிறிதும் கூட தப்பாமல் வாய்க்குமே ஆனால் அதனை போல நன்மை செய்யக்கூடிய செயல் வேற ஒன்றுமே இல்லை. இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வெளுக்காமை. வாயின்னா அது கிடைக்க பெறுமானால் ஒண்ணுமில்லை, தினமும் கடையில வரக்கூடிய வருவாய நம்ம அன்னன்னைக்கு கணக்கெடுக்கணும். அது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, அதை மறக்காம அன்னத்த வேலையை முடித்தணும். அதை முடித்த பிறகு இன்னைக்கு யார் யாருக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை அப்பவே செய்திடணும். இப்படி ஒரு நல்ல புத்தி ஒருத்தனுக்கு வந்து விட்டால் அதை விட நன்மை இல்லை. இழுக்காமை என்றும் வெளுக்கா. யார் மட்டும் அது மட்டும் உனக்கு வாழ்க்கையில கிடைக்குமே ஆனால் அந்த நன்மைக்கு ஒப்பதில் என்று 6வது குறள்ல அளவுபட காட்டியிருக்கிறார். 7வது குறள் இன்னும் ஆழமான கருத்தை காட்டுகிறார். அரிய என்று ஆகாது இல்லை, பொச்சாவா கருவியால் போற்றி செய்யும். அரிய என்று ஆகாததில்லை, பொச்சாவா கருவியால் போற்றி செய்கின்றார். அரிய என்ற ஆகாதது இல்லை. இது செய்வதற்கு ரொம்ப அருமையானது, செய்ய முடியாதது என்று சொல்லப்படுகிற வகையில் ஒருவனுக்கு முடியாத காரியங்களே இல்லை. ஒருவனுக்கு முடியாத காரியங்களே இல்லை. அரிய என்று ஆகாததில்லை, பொச்சாவா கருவியால் போற்றி செய்யும். மறவாத மனத்தாலே எண்ணி செய்தால் நமக்கு அரிய என்பது இல்லை என்று காட்டினார். அது விகாரத்தால பொச்சாவா, இதுதான் பொச்சாகா கருவியினர். அது என்ன கருவி? அதுக்கு பரிமேலழகர் உரை எழுதினார். மறதி என்பது மனதில் வருவது. மனம் எதில் உள்ளது? அந்த சைஸ்தானம் தெரியும். ஆன்மதத்துவம் 24, வித்யாதத்துவம் 7, சிவதத்துவம் 5. அதுல ஆன்ம தத்துவங்கள்ல வரக்கூடியது பூதம், தன்மாத்திரைகள், அறிகருவி, தொழிற்கருவி, அந்தக்கரணம். அந்தக்கரணம் மனம், புத்தி, சித்தம், அதுல மனம் என்கிற கருவியால் வருவதால் அந்த கரணமாக கருவி என்று காட்டினார் நூலாசிரியர். எனவே இடைவிடாத நினைப்பும் தப்பாத செயலும் உடையவர்களுக்கு எல்லாம் எளிதில் முடியும் என்று 7வது குறள் சிறந்த குறள். எதனையும் மறவாது சிந்திக்கும் தப்பாத சிந்தனை என்ற கருவியால்
நன்கு எண்ணி பார்த்து சிந்தித்து அதை பேணி செய்வானே. ஆனால் அப்படி செய்பவனாகிய ஒருவனுக்கு இது நம் செயலுக்கு அரிது என்று எண்ணி அவனால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை. அப்போ ஒருவனால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவும் இல்லாதிருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? மறவாது சிந்திக்கும் சிந்தனை வேண்டும். அந்த சிந்தனை என்ற கருவியால் அவன் எண்ணி பார்த்தால் அவனால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. முடியாத காரியம் எதுவும் இல்லை. அரிய என்று ஆகாதது இல்லை. பொச்சாவா கருவியால் போற்றி செய்யும். 8வது குறள். புகழ்ந்தவை போற்றி செய்ய வேண்டும். செய்யாது இழந்தார் எழுமையும் எழுந்தார். புகழ்ந்தவையாவது நீதி நூல்களிலே சொல்ல பெற்றவை போற்றி செய்ய வேண்டும். அப்படி நீதி நூல்களிலே செய்யப்பட்ட கடமைகளை விரும்பி செய்ய வேண்டும், போற்றி செய்ய வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். காலை மாலை சந்தியாவதனம் செய்யணும்னா கட்டாயம் செய்யணும். தேவாரம் வேதம் படிக்கணும்னா கட்டாயம் செய்யணும். இதெல்லாம் தான் நூல்கள் நமக்கு வரையறுத்து காட்டுவன. எனவே புகழ்ந்தவை போற்றி செய்ய வேண்டும். அதிலே போற்றி செய்ய வேண்டும். அந்த செயல் என்னன்னு கொஞ்சம் பிரிச்சாங்க. 4 வகை உபாயம், 5 வகை தொழில், 6 வகை குணம் முதலிய செயல்கள் இவையெல்லாம் அதில 3 வகை ஆற்றல். அவை என்னென்ன? அறிவு, ஆண்மை, பெருமை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். 4 வகை உபாயம். கொடுத்தல், இன்சொல் சொல்லல், வேறுபடுத்தல், ஒருத்தல் ஆகியவைகளை நீதி நூல்களிலே சொன்னவைகளை போற்றி செய்ய வேண்டும். 5 வகை தொழில். மேற்சேரல், அரண் முற்றல், கோடல், பொருதல், வெற்றி கொள்ளுதல் ஆகியவை நீதி நூல்களிலே சொல்லப்பட்டவைகளை போற்றி செய்ய வேண்டும். 6 வகை குணம். நட்பாக்கல், பகையாக்கல், மேல் சேரல், இருத்தல், பிரித்தல், கூட்டல் இவையெல்லாம் நீதி நூல்களிலே கூறப்படுகின்றன. அவைகளை அந்த நீதி நூல்களிலே உயர்த்து கூறியவைகளை போற்றி செய்ய வேண்டும், கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அதை செய்யாது இழந்தால் நீ கடைபிடிக்காமல் விட்டு விடுவாயே. ஆனால் எழுமையும் இல்லை. எந்த பிறப்பு உனக்கு நன்மை கிடைக்காது. எனவே நீ நீதி நூல்களிலே கூறப்பட்ட கடமைகளை மறக்காது செய்ய வேண்டும். செய்ய வேண்டியவைகளை காட்டுகிறார். அதுதான் ஒரு உரையாற்றை காட்டுகிறார். தொல்கலையும் தொல் சான்றோர். கலை என்பது நூல்கள், பழமையான நூல்களும் நல்ல ஞானமுடைய சான்றோர்களும் இது நல்லது, இது நல்லது, இது நல்லது, இதை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுபவர்களை
குறியாக கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அப்படி அதை செய்ய வேண்டும் என்று விரும்பாமல் விடுவார்களுக்கு இப்பிறப்புல மட்டும் நன்மை கிடைக்காது, மறுமைக்கும் அது ஆக்கம் வராது. அதனாலதான் தம்மையே புகழ்ச்சி பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரைப்படாதே எந்தை புகழூர் பாடும் புலவீர்கள். நீ அப்படி இறைவனை பாடுவேயானால் இம்மையே தரும் சோறும் கூரையும் இப்பிறப்புக்கு தேவையானவை கிடைக்கும், மறுபிறப்புக்கும் கிடைக்கும். நீ அவைகளை கைகொள்ளாமல் போற்றி செய்யாமல் விடுவேயானால், புகழ்ந்தவைகளை செய்யாமல் விடுவேயானால் உனக்கு இப்பிறப்பும் நன்மை கிடைக்காது என்று 8வது குறள் ரொம்ப தெளிவாக காட்டுகிறார். எனவே எளிமை என்பதற்கு மறுமை என்று பொருள். நீ நல்ல ஞான நூல்கள் சொல்லுவதை நீ கடைபிடிப்பதை சோம்பல் காரணமாக விட்டு விடுவாயே, ஆனால் இந்த பிறப்புக்கு தேவையானவைகளும் கிடைக்காது, மறுமைக்கும் நன்மைகள் கிடைக்காது என்று காட்டினார் தெய்வ புலமை நாயனார். 9வது குறள் இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியில் மைந்துரும் போல். தம் மகிழ்ச்சியில் தாம் மைந்துரும் பொழுது அரசர், குடும்ப முதல்வர் ஆகியவர்கள் மகிழ்ச்சியின் கண் தாம் இருக்கிற பொழுது இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக. முற்காலத்திலே சோர்வின் காரணத்தால் கெட்டவர்களை நினைத்து பாருங்கள். அவர்கள் கெடுவதற்கு காரணம் சோர்வு. எனவே நாம் சோர்வில்லாமல் கடமைகளை செய்ய வேண்டும். ரொம்ப நல்ல குரலுங்க. அதாவது மக்கள் வெற்றி கழிப்பினால் மகிழ்ச்சியில மூழ்கி மயங்கி தம்மை மறந்திருக்கிற பொழுது, இதே போல ஒரு காலத்துல வாழக்கூடிய நாட்டுல மயங்கி கடமைகளை செய்யாது இருந்தவர்கள் எந்த முறையிலே கெட்டார்கள் என்று நினைத்து என்று காட்டுகிறார். அப்ப இதன் மூலமா எதை வலியுறுத்துகிறார்? ஒரு செயல் செய்கிற பொழுது மறதி என்பது கடமையை செய்ய வேண்டியதை மறந்துவிடக்கூடாது. அப்ப எப்ப அந்த மறப்பு வருகிறார்? அதாவது அந்தப்புறம் போகிற பொழுது, நீர் விளையாட்டு செய்கிற பொழுது, இளமரக்கா செய்கிற பொழுது, வேட்டையாடுகிற பொழுது, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, இப்பொழுதெல்லாம் கடமை மறந்து விடுவோம். அதுக்கு காட்டினார். பாரதத்தில் கடமையை மறந்தவர்கள் 3 பேர். ராமாயணத்தில் கடமையை மறந்தவன் ராவணன். இவர்களையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இகழ்ச்சியில் கெட்டா உள்ளுக எண்ணி பார்க்க. தாம் மகிழ்ச்சியில் மைந்துன்னா அந்த மகிழ்ச்சியில
எழுதுகிற பொழுது நிறைவானவர்கள் உள்ளியது எய்தல் எளிது. உள்ளியது எய்தல் எளிது. மண் மற்றும்தான் உள்ளியது உள்ள பெறின. ஒரு அரசனுக்கு தான் நினைத்த பொருளை நினைத்தபடியே பெறலாம். எப்பொழுது என்று சொன்னால் அதனையே நினைக்க கூடுமா. நினைத்ததை முடிக்க சோர்வில்லாமல் முயன்றால் நினைத்தவை எளிதில் கைகூடும். எனவே ஒன்றை செய்கிற பொழுது சோம்பலும் மறதியும் வரக்கூடாது. உள்ளியது எய்தல் எளிது மற்றும்தான் உள்ளியது உள்ள பெரிய. ஒருவர் தாம் நினைத்ததை அடைதல் என்பது ரொம்ப எளிது. எந்த வகையில் எளிது என்று கேட்டால் மேலும் மேலும் தான் செய்ய எண்ணியதை வேண்டும். அப்பொழுது அந்த செய்யக்கூடிய செயல்களிலேயே மனம் தோயும். அப்படி மனம் தோய்கிற பொழுது அந்த செயல் எளிமையாக முடியும். ஆக நாம் எண்ணிய எண்ணத்தை குறிக்கோளை கணப்பொழுதும் மறவாதவர்கள் அதை உறுதியாக அடைவார்கள். எனவே கடமை மறதி என்பது நமக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும். கடமை மறதி இல்லாமல் பொச்சாப்பு இல்லாமல் இருக்கும் பொச்சாவாமை கடைபிடிப்போமே ஆனால் உள்ளியதை எய்தலாம் ஆசிரியர் காட்டுகிறார். 10 குறளை நாம் சிந்தித்ததன் பயனால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியும் செல்வமும் அழிப்பும் வருகிற பொழுதும் கடமை உறவு மணர்வாமல் செய்ய வேண்டியவர்களை உரிய காலத்திலே உரியவர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல அறிவை குருவருளும் திருவருளும் நமக்கு கூட்ட வேண்டும் என்று வேண்டி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை அறிவிச்சோம். சிவாய நம. சிற்றம்பலம் நெட் சரியா கிடைக்காதனால ஆடியோ மட்டும் கேட்கிற வாய்ப்பு. எனவே தொண்டர்கள் பொறுத்தவர்கள் ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா நிறைவு செய்தார்கள் ஐயா.